பத்திரிகை தொலைக்காட்சி மீடியா அனைவருக்கும் வணக்கம். கிங்ஸ்டன் எனக்கு ஒரு முக்கியமான மேடை இது. நான் தானு சார் அவங்க மாதிரி ஒரு லெஜண்ட்ஸ் வந்து இந்த மேடையில் நிற்கிறது வந்து ஒரு பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். திவ்ய பாரதி ரொம்ப ஒரு யதார்த்தமான நடிகை. ஆமாம், அது எப்படின்னா நடிச்சுட்டே இருப்பாங்க, அது சிரிக்கிறாங்களா நடிக்கிறாங்களா நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்ம பண்ணோம்னா திட்டுவாங்க, ஹீரோயின் பண்ணோன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பேசிட்டே இருப்பாங்க, நம்ம ஆப்போசிட்டில் நிற்போம், சிரிச்சுட்டு அப்படியே அமைதியாகிக்குவாங்க. நம்ம என்னங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு நம்மளை சத்தம் போட்டுருவாங்க. நல்ல சூப்பர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. இந்த இன்ஸ்டாலெல்லாம் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறீங்க. நான்லாம் ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கு பல கஷ்டப்படுறேன். அசால்ட்டாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நிற்கிறாங்க. இன்ஸ்டாம் எடுத்து பார்க்குறேன், என்னோட இவ்வளோ பேர் இப்படியா பார்க்குறாங்க, இது இவனுக்கு இருக்கா? ஆமாம், இவன் ஏதாவது கண்டென்ட் வீடியோ போட்டு இருப்பேன். இப்போ வந்து முன்னால் சினிமாவுக்கு ட்ரை பண்ண ஒரு ஃபோட்டோ கொடுப்போம், ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் டைரக்டரை ஃபாலோ பண்ணி இப்படி போனோம். வீட்டில் உட்காந்துட்டு ஒரு வீடியோ போட்டால் ஒரு 4 போட மாட்டேங்கிட்டு இருக்கான் தம்பி. இதனால ஃபாலோ பண்ணி வாய்ப்பு வர மாட்டேங்குது. இதான் ஒரு கண்டென்ட்டை போட்டு வாய்ப்பு வாங்கிறான். ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா தான் இன்னைக்கு முன்னால் ட்ரை பண்ணதை தாண்டி இன்னைக்கு வந்து இன்ஸ்டாவை பார்த்தா நிறையா கமிட் பண்ணுறான் சூழல் ஆயிடுச்சு இன்னைக்கு சினிமாவில். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ப்ரொடக்ஷனில் ரெஃபர் பண்ணி வாய்ப்பு கொடுத்த நன்றி சார். கமல் பிரதர் ஒரு 3 பேர்கிட்ட வேலை பார்த்த இயக்குநர்களில் பிரேம் சார், 96 மெய்யழகன் பிரேம் சார், அப்புறம் வந்து பாட்டில் ராதா தினகரன், கமல், இவங்க 3 பேரும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு போருக்கு போகிறீங்க, ஒரு வாளோட போகிறீங்க, அந்த வாளை எடுத்துகிட்டு பயங்கரமான ஒரு சம்பவத்தை ரொம்ப சாதாரணமாக சொல்லுவார். எப்படியாவது அதை நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுக்காக. மற்ற கூட நடித்த ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். சினிமாவில் இருந்துக்கிட்டு ஒரு சினிமாவே தெரியாத ஆளாக இருக்கிற எனக்கு தெரிஞ்சு ஜிவி சாராக தான் இருக்கும். ஒரு சில பேர் இருக்காங்க சினிமாவில், இப்போ சசிகுமார் சார், ஜிவி சார், இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா இப்படி இத்தனை வருஷமாக ஃபீல்டு இருக்காங்க, இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க, ஒரு சினிமா தானே ஒரு எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு அவரை பார்க்கும்போது. வாழ்த்துக்கள் சார். இன்னும் மிகப்பெரிய பேரலல் இன்னும் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணி வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. இவர் தான் எங்களுக்கு ஆக்டிங் கோச்சு. ஆக்டிங் இவர் பண்ணிட்டு போயிடுவார், ஆனால் இவர் நடிக்கிறத பார்க்குறது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சொல்லுவார், இப்போ நீ நடக்கும்போது இப்படி நடக்கணும்ப்பா, இப்படி வரணும், இப்படி நிற்கணும், இப்படி பாடி லாங்குவேஜை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். ஆனால் அவர் நடிக்கிறத நாங்கள் பார்க்கும்போது அவ்வளோ சிரிப்போம். என்ன சொல்கிறீங்க? வாழ்த்துக்கள் கோச். ஏதாவது இந்த படத்தில் நாங்கள் நல்லா பண்ணியிருந்தோம், இல்லை கேவலமாக இருந்து எதுவாக இருந்தாலும் அவர் உங்களோட இவருக்கு தான் சேர அந்த வாய்ப்பு. நன்றி தம்பி. பேசுகிறீங்களா? வரது. தேங்க்யூ.